பொதுவாக பாருங்க மிதனத்துக்கு 8 மற்றும் 9க்கு அதிபன்மா சனி பகவான். அஷ்டமஸ்தானம் அப்படிம்பாங்க, அதுக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், அதுக்கு அவன் தான் அதிபன். கும்பத்துலேருந்து மீனத்தில் பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி மிதனத்துக்கு பாருங்க 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். ஆக சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படிம்பாங்க. கர்ம சனி அப்படின்னா பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டுமா, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்கே 10ல் இருக்கக்கூடிய பாவி யாரு? சனி பகவான். உனக்கு உடனே சிம்மாசனமும் கிரீடனும் கொடுத்துருவானா, நீ அரசனை போல யோகத்தை உனக்கு கொடுத்துருவானா அப்படின்னு சாலிடாக சான்ஸே கிடையாது. சனியை பொறுத்த வரைக்கும் எது கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாமா வேணாமா, வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட்னு ஒரு முறைக்கு 10 முறை அனலைஸ் பண்ணி இன்பில்ட்டாகவே உனக்கு நல்ல திறமை இருக்குது, இது நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பான். அப்போ ரொம்ப சிம்பிள். இந்த கர்ம சனி என்ன பண்ண போகிறான் மிதுன ராசி அன்பர்களுக்கு? நீ மிதுனம் அப்படின்னாலே கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். காற்று தத்துவ ராசி, புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி, நல்ல புத்திசாலிகள், இரட்டைத்தன்மை, அந்த டியூவல் கேரக்டர்ஸ் அப்படின்றது ஆன் அண்ட் ஆஃப் அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்பாங்க, இன்னொரு விஷயம் செய்யலாமா, இதை செய்யலாமா, ஒன்றத்தை விட ஒன்று பெட்டராக இருக்குமா அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்துட்டே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்ன தொழில் வேணா செய், அந்த தொழிலில் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணணும்.